அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய 2வது மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். லோகோவே பாருங்களேன், 2 சிங்கமும் கர்ஜிக்குது. இது எனக்கு என்னமோ இந்த சீசன்ல பஞ்சாப் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸும் தான் ஃபைனல்ஸ்ல போய் ஏதோ ஒரு டீம் கப் அடிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. டெல்லியும் இந்த எலிமினேட்டர் வெளியே போயிட்டு வழக்கம் போல பஞ்சாபும் இவங்களும் வருவாங்க. இது ராயல் சேலஞ்சர்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்னுடைய கருத்து கணிப்பு. ஸோ பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்ம நேற்று கொடுத்துருந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வின்னர் டீம் தப்பா இருந்திருந்தாலும் நிறைய நம்ம கொடுத்துருந்த பிளேயர்ஸ் ட்ரீம் லெவனில் வந்திருந்தாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சூப்பராகவே இருந்தது. இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் பயனடைஞ்சீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். இது இந்த சீசனுடைய 22வது மேட்ச். 8ஆம் தேதி 9ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி தான் 8ஆம் தேதி தான் 12 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்களா அப்படி எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு சண்டிகார்க்கில் நடக்குது. சண்டிகார்க்கில் நடக்கிறதுனால இது பஞ்சாப் கிங்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச் தான். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், கிளிக் பண்ணி ஜாயின் வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுச்சுன்னா போடுவேன். டீம் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது மாறுதுன்னா அதில் போடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குன்னு, அதாவது இந்த சேனலுக்கு நம்ம புதுசாக வரீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் எல்லா வீடியோலையுமே ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன், எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடலாம், ட்ரீம் லெவலில் எடுக்கலாம்னு சொல்லுவேன். டாஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் சொல்லுவேன். ஓகேவா? ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படி நம்பி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ், அப்புறம் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், டாஸ் எல்லாமே கொடுக்குறேன், எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்குவாடு பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் ஸ்குவாடில் இவங்களாம் இருக்காங்க. அப்புறம் சிஎஸ்கே ஸ்குவாடில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகுதா, அதனால தான் நம்மளுக்கு குழுவில் நிறைய பேசுறதுக்கு டைம் இருக்குது, அதனால தான். ஓகேவா? இப்போ நம்ம எஃபெக்டிவ் பிளேயர்ஸ், அதாவது நிறைய கேட்டகரிஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஃபெக்டிவ் பிளேயர்ஸ் கேட்டகரி அந்த மாதிரி நம்ம கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டியில் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருப்போம். தொடர்ந்து வந்தமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தமா போனமா வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுவீங்க. நான் பேசுறதுல உங்களுக்கு நிறைய ஹிண்ட்லாம் கொடுப்பேன், அதில் ஃபுல்லாக கேளுங்க. ஓகேவா? சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து இவங்கெல்லாம் எஃபெக்டிவ் பிளேயர்ஸ். ஓகேவா? சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாட்டி, நூர் அகமது, டெவன் கான்வே, அப்புறம் மத்தீஷா பத்திரனா. ஸோ இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருக்காங்கன்னு நம்பி நான் இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கேன். சப்போஸ் இவங்க திடீர்னு டெவன் கான்வே வெளியில இறக்கிட்டு ராகுல் திரிபாத்தியை உள்ள போடுறாங்க, இல்லை ராகுல் திரிபாத்தியை தூக்கிட்டு தான் போன தடவை டெவன் கான்வே இறக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மாறத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் பிளேயிங் லெவல்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்டகரி கொடுத்துருப்பேன், அதுலேருந்து எடுத்துக்கிட்டு ட்ரீம் லெவலில் நீங்கள் போட்டுக்கலாம் டீமை. ஓகேவா? இது ஒரு இன்சைட்ஸ். ஓகே, எஃபெக்டிவ் பிளேயர்ஸை கொடுத்தாச்சு. நீங்கள் எப்படி டீம் போடுறீங்க அப்படின்னா, ட்ரீம் லெவலில் ஒரு 4-5 டீம் எடுக்கிறீங்க. 4-5 டீமில் நம்ம இந்த டேலண்ட் ஃபுல்லு, அப்புறம் எஃபெக்டிவ், சென்சேஷனல் இதெல்லாம் கலந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 டீமில் 3 டீம் ஜெயிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பயனடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? டேலண்ட் ஃபுல்லை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், அப்புறம் சூரியன் ஷெட்ஜ். ஸோ இவங்கெல்லாம் நல்லா டேலண்ட் ஃபுல்லாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த கேட்டகரி நீங்க ரொம்ப நம்பலாம், ஷியோரா நம்பலாம் அப்படிங்கிறத இன்னொரு கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன், மறக்காம கேளுங்க, ஓட்டாம கேளுங்க. ஓகேவா? ஃபேர் பிளே கேட்டகரியில கிளென் மேக்ஸ்வெல், நெஹல் வதேரா இவங்க 2 பேருமே ஃபேர் பிளே கேட்டகரியில வராங்க, நல்லா விளையாடுவாங்க. சென்சேஷனல் பிளேயர்ஸ்ல ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்கூசன் இவங்க போன தடவை பிளேயிங் லெவலில் வச்சு தான் நான் இப்போ பிளேயிங் லெவலில் எடுத்திருக்கேன். மாற்றினாங்கன்னா ப்ரெடிக்ஷன் மாறத்தான் செய்யும். ஓகேவா? அடுத்ததான் நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில சிவம் தூபே, எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனிலாம் நல்லா தான் விளையாண்டுருக்காரு, ஆனால் முன்னாடியே இறங்கினா பரவாயில்ல. சிவம் தூபே, எம்எஸ் தோனி நல்லா விளையாடுறதுக்குன்னா நோட்டபிள் பிளேயிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் பிளேயிங்ல பார்ப்போம். அஸ்மத்துல்லா உமர் ஜாய், அப்புறம் வைசாக் விஜயகுமார், அப்புறம் ஹர்னூர் சிங் பன்னு, பைலாஸ் அவினாஷ், அப்புறம் அரான் ஹார்டி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஷிர் கான் நல்லா விளையாட மாட்டாரு. அடுத்ததாக ஜோஸ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், ஜோஸ் இங்கிலீஷ் நல்லா விளையாடுவாரு. விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார் நல்லா விளையாட மாட்டாங்க.
குல்தீப் சென் நல்லா விளையாடுவாரு, பிரவீன் துபே நல்லா விளையாட மாட்டாரு, ஜேவியர் பிரிட்டும் நல்லா விளையாட மாட்டார். அடுத்ததா எஸ்டகூர் நல்லா விளையாடுவாங்க. நேத்தன் எலிஸ் ஒரு எபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தீபக் ஹூடா, சாம் கரன், ஸ்ரேயஸ் கோபால், ஷேக் ரஷீத் இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஷேக் ரஷீத் பிளேயிங் வந்தாங்கன்னா பாப்பா வந்தாங்கன்னா நீங்க எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா சிஎஸ்கேல இருந்து அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் நல்லா விளையாட மாட்டாங்க. கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌதாரி நல்லா விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது. இப்போ நம்ம வந்து டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பிளேயிங் 11 போன தடவை பிளேயிங் 11 வச்சு எடுத்ததுல நான் இப்போ என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இதுல பார்க்கும்போது தோராயமா உங்களுக்கு பிபிகேஎஸை நம்பலாம், அவங்கள வந்து இன்னைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்க பிபிகேஎஸ் போறதுக்கு பதிலா நீங்க வந்து சிஎஸ்கே போகலாம். என்ன அப்படின்னா, நீங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இப்போ இந்த 6 கேட்டகரியில எந்த கேட்டகரியை நீங்க ரேங்க் வைஸ் நம்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபோவ் ஆவரேஜ் டேலண்ட் ஃபுல் நம்பலாம், அதுக்கப்புறம் எஃபெக்டிவும் நோட்டபுளும் நம்பலாம், ஃபேர் பிளேயும் சென்சேஷனலும் அப்பப்போ நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாடாம போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா டேலண்ட் ஃபுல் கேட்டகரி, அபோவ் ஆவரேஜ், அப்படி இல்லைன்னா எஃபெக்டிவ் நோட்டபுள், இந்த 4 கேட்டகரியில இருக்கவங்க நீங்க நம்பலாம், நல்லாவே விளையாடுவாங்க. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வந்து சிஎஸ்கேல நோட்டபுள், எஃபெக்டிவ் இது 2 சேர்த்தாலே 6 பிளேயர் வராங்க. ஆனா நீங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், எஃபெக்டிவ்ங்கிற கேட்டகரி மட்டும்தான் இருக்கு. எஃபெக்டிவ் கேட்டகரி இருக்கு, டேலண்ட் கேட்டகரி இருக்கு. அப்படிங்கிறப்போ எஃபெக்டிவ் கேட்டகரியில வந்து 3 பிளேயர் வராங்க, டேலண்ட் ஃபுல் கேட்டகரியில வந்து 3 பேர் வராங்க. 3 3 6 கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கு. இப்போ சிஎஸ்கேவும் பஞ்சாப் கிங்ஸும் சமமான ஒரு போட்டி தான் இருக்கு. இப்போ இந்த ஃபேர் பிளே சென்சேஷனல் கேட்டகரியில வரவங்க தான் யாருன்னு தீர்மானிப்பாங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சு நீங்க ஒரு டீமை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம். ஓகேவா? நீங்க வந்து அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 4-5 டீம் எடுத்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில 5 டீம்ல 3 டீம் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பணம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபிளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். பிரியன்ஸ் ஆர்யா, அப்புறம் வந்து மார்க்கோ யான்சன், முஷீர் கான், அப்புறம் விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் துபே இவங்கெல்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. சேவியர் பிரெட்டன் நல்லா விளையாட மாட்டாரு. ருத்ராஜ் கைக்வாட், ரச்சிந்த் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின் இவங்க 3 பேருமே நல்லா விளையாட மாட்டாங்க. கலீல் அகமது, ரவீந்திர ஜடேஜா இவங்களும் நல்லா விளையாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, இது என்ன ரஜத் பத்திடாரு, அப்புறம் வந்து டேவிட் படிக்கல் இவங்கலாம் நல்லா விளையாட மாட்டாங்கன்னு கொடுத்துருப்போம். குறிப்பா ஜித்தேஷ் சர்மா வேணாம்னு சொல்லியிருப்போம். ஆனா இவங்க 3 பேரும் திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லா டைமும் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, சில டைம் தவறுதல் நடக்கலாம். அப்படி நடக்கிற பட்சத்துல இவங்களை இப்போ இந்த ருத்ராஜ், ஏன்னா சிஎஸ்கே ஃபேனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கெய்க்வாடு, ரச்சிந்த் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின் இந்த 4 பிளேயருமே தூண், பில்லர் ஆஃப் த டீம். இவங்களே செய்யறாங்க அப்படின்னா எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம். அப்படியே நம்ம கொடுக்கறதுல 2 பிளேயர் நல்லா இருந்தா கூட போதும், ஒரு கௌரவ தோல்வியாவது வரும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சிஎஸ்கே சரியான வீக்கா இருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அன்சுல் கம்போஜ், ஜெய்மி ஓவர்டன், அப்புறம் விஜய் சங்கர்லாம் போன தடவை வந்து டிசி பிளான் பண்ணி விஜய் சங்கர் அவுட் ஆக விடாம பண்ணி தட்டி விஜய் சங்கருக்கு வாழ்க்கை கொடுத்து சிஎஸ்கேவோட ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்க. ஸோ குர்ஜப்னீத் சிங் அவருமே நீங்க நல்லா விளையாட மாட்டார். ஸோ ப்ராமிசிங் பிளேயர்ல யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிரப்சிம்ரன் சிங் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து யுஸ்வேந்திர சஹால், ஹர்னூர் சிங் பன்னு, அப்புறம் அரோன் ஹார்டி, சூரியன் செட்ஜு, ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டகூர் இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நேத்தன் எலிஸ், தீபக் ஹூடா, சிவம் தூபே, அப்புறம் வந்து எம்எஸ் தோனி, ஸ்ரேயஸ் கோபால், கமலேஷ் நாகர்கோட்டி இவங்கெல்லாம் வந்து ப்ராமிசிங் பிளேயர். இதுல பிளேயிங் 11 பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது நீங்க பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், இப்போ நீங்க பாக்குறது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன். பிரியன்ஸ் ஆர்யா ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சசாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், கிளென் மேக்ஸ்வெல். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. மார்க்கோ யான்சன் 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாய்னிஸும் அதே மாதிரி தான் ஆவரேஜ். பிரம்சிம்ரன் சிங் வந்து இன்னைக்கு ப்ராமிசிங்கான ஒரு பிளே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஷ்தீப் சிங் ஆவரேஜ் தான். வைஷாக் விஜயகுமார் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். யுஸ்வேந்திர சஹால் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்பி எடுக்கலாம். ஹர்னூர் சிங் பண்ணும் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நேஹல் வதேரா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அரோன் ஹார்டியும் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். முஷ்ரீர் கானும் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 இதுலையுமே இருக்கும். சூரியன் செட், ஜோஸ் இங்கிலீஷ் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க.
விஷ்ணு வினோத் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். விஷ்ணு வினோத், அப்புறம் ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன், இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட பிரவீன் துபே, சேவியர் பிரிட்டர். ஏன்னா கிரீன் பாக்ஸ் 9:30லேருந்து 11:30 கிரீன் பாக்ஸாக இருந்தால் தான் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்ல முடியும். இதில் ரெண்டுமே மாற்றி மாற்றி வருதுன்னா எல்லாருமே ஆவரேஜ் தான் விளாடுறாங்க. எஸ்டக்கூர் வந்து இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவார். நாத்தன் எலிஸ், ராகுல் திரிபாட்டி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ருத்ராஜ் கைக்வாட் ஆவரேஜ் தான். தீபக் கூட ப்ராமிசிங்கான பிளேயராக வராது அப்படிங்கிறதுனால இங்கே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின் இந்தந்த டைமில் நல்லா விளாட மாட்டாங்க, பார்த்துக்குங்க. ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். சாம் கரன், சிவம் துபே ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். கலீல் அகமது, நூர் அகமது, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். எம்எஸ் தோனி ஆவரேஜ். ஸ்ரேயஸ் கோபால் பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். தேவன் கான்வே, ஷேக் ரஷீத் ஆவரேஜ். அன்சுல் கம்போஜ், அப்புறம் ஜெய்மி ஓவர்டன், விஜய் சங்கர், குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். மதீஷா பத்திரானா, முகேஷ் சௌதாரி இவங்க 2 பேருமே ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நம்ம வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா 2 கிரகமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆனால் ஒரு கிரகம் வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜோதிடம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு அப்புறம் ஹோம் கிரவுண்ட் டீம் இவங்களுக்கு நான் வந்து ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுக்கிறேன். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டபுள் சைடடாக மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2 டீமுமே ஸ்ட்ராங்கு. டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன், மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா? வேற ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.